உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டு. எனக்கு இதை குறித்து எப்படி இன்னைக்கு பிரசவம் பண்ணணும், இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையாக இருக்குது. அந்த சபையினுடைய சில சீர்திருத்தங்கள், வளர்ச்சியின் காரியங்களை அறிவிக்க வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து ஆண்டு கொடுத்த கிருபையின்படி இந்த ஊழியங்களை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. சபை என்பது ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலை கிடையாது, எல்லாருமே செய்ய வேண்டியதான காரியங்கள் தான். ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இணைந்து வேலை செய்தால்தான் ஒரு சபை ஆசீர்வாதமாக இருக்கும். யான் சபை நான் தான் கட்டுறேன், யான் சபை என் ஊழியம் அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு தனித்து உரிமை பாராட்டுவதற்கு எந்த விதமான காரியம் கிடையாது. நம்ம சபை நம்ம சேர்ந்து செய்யணும் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் சபைகளை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தால் சம்பாதித்த சபை ஒரு ஆள் தனிப்பட்ட காரியம் இல்லை, ஆண்டவருடைய இரத்தத்தால் சம்பாதித்த சபை தான் பிரியமானவர்களே. அதற்காக பாடுபடுகிற, பயன்படுகிற, செயல்படுகிற அனைவரையும் பரலோகத்தின் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார். அந்தந்த ரீதியிலே அவரவர்களுக்கு ஆண்டவர் தமது கிருபைகளையும் ஆசீர்வாதம் கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி விடுவார் பிரியமானவர்களே. அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபைக்கு நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரர்களுக்கு செய்கிறது இந்த பூமியோட நின்று போய்விடும். அவங்க கல்யாணத்துக்கு நம்ம ஒன்று செஞ்சால் அவங்க நமக்கு ஒன்று செய்வாங்க. இது பதுக்கு செஞ்சிருவாங்க, அது அப்படி மறைஞ்சிடும். அது நம்ம ஆண்டவருக்கு என்று செய்கிறது பிரியமானவர்களே. பரலோகத்திலே அப்படி ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதற்கென்ற பிரதிபலனை கொடுக்க தான் வரப்போகிறார். சவுண்டவர் அதையே சொல்லுங்க பாருங்க. அழிவில்லாத கிரீடம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற, ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை தந்து அவர்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் கௌரவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சபையில எல்லாரும் இருந்திருந்தாலும் ஒரு சிலர் எழும்பி நின்று ஆண்டவர் சபையில எழுப்பி ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து அவர்களை கௌரவித்தது போல ஆண்டவர் வரும்போது துன்மார்க்கன் சன்மார்க்கன் எல்லாம் அழிக்கப்படுவாங்க. எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் ஆண்டவர் தமது பிள்ளைகளை இந்த தேசத்திலே கௌரவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது எப்படி கௌரவிப்பாங்க? இந்த சூழ்நிலையிலே அரசியல்வாதிகள், தலைவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகளை நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவர்கள் வரும்போது அவர்களை கௌரவிக்கும்படி ஒரு சால்வை அணிந்து கொள்வாங்க, இல்லை சந்தன மாலைகள் அப்படிலாம் போடுவாங்க. பஞ்சாபுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது அங்கு உள்ள முறையின்படி எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாலை போட்டு பூச்செண்டு மாதிரி கையில் கொடுத்து வரவேற்பு கொடுத்தாங்க. எனக்கு மாலை வேண்டான்னு மட்டும் சொல்லிடுறாங்க பாஸ்டர். வேண்டான்னு சொன்னால் அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். ஏற்றுக்கிடுங்கன்னு சொன்னாங்க. வேறு வழியில் ஏற்றுக்கிட தான் செய்ய முடியுது. அங்கங்கே இருக்கிறதான சமுதாயத்தின் சூழ்நிலை பிரியமானவர்களே. பஞ்சாப் ஒரு இடத்துல போகும்போது அங்கே சூவோடு நின்று பிரசவம் பண்ணணுமா. என்ன சொன்னேன், நீங்கள் பிரசவம் தெரியும், கூப்பிட்டாலும் தெரியும், கூப்பிட்டாட்டும் தெரியும், நான் ஷூவை கழட்டி போட்டுட்டு தான் பிரசவம் பண்ணணும். இல்லை, நீங்கள் ஷூவோடு தான் பிரசவம் பண்ணணும். எல்லாரும் ஷூவோடு தான், செருப்போடு இருக்கிறாங்க. எனக்கு செருப்போடு பிரசவம் வராது, வேணா யாரையா பிரசவம் பண்ணி சொல்லுங்க. அதுக்காக செருப்போடு போய் பிரசவம் பண்ணணும், நான் கழட்டி போட்டு பிரசவம் பண்ணேன். சவுண்ட் ஒரு வேலையை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கலாச்சாரங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் தமது பிள்ளைகளை கௌரவிக்கிறதுக்காக ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிரீடத்தை ஆண்டவர் சூட்டி, கிரீடங்களை சுட்டி ஆண்டவர் மகிழச் செய்ய போகிறார். அதான் என்னங்கிறத பாப்பா. இது 2 மணி நேரம் பிரசவம் பண்ண வேண்டியதை நான் உங்களுக்கு 20 நிமிஷத்துல பிரசவம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேகமாக பிரசவம் பண்ண போகிறேன். பிரியமானவர்களே, அழிவுள்ள கிரீடம், அழிவில்லாத கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் சூட்டி மகிழச் செய்ய போகிறாரான்னா, இச்சை அடக்கும் பரிசுத்தமாக வாழ்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு ஒரு கிரீடம். அதனால எந்த சூழ்நிலையில் எதை இழந்தாலும் பரிசுத்தத்தை நாம் இழந்து போகக்கூடாது. பரிசுத்தத்தில் நம்மளுக்கு வீழ்ச்சிகள் வரலாம், பரிசுத்த குலைச்சல் வரலாம். பரிசுத்த வீழ்ச்சிகள் வரும்போது, குலைச்சல் வரும்போதெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கதறி கிருபை பெற்று பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவர் கிருபைகளை வைத்திருக்கிறார். அதனாலே நாம் பரிசுத்தமாக வாழும்போது பிரியமானவர்களே, எல்லாரை காட்டிலும்
நம்மளை கனம் பெற்றவர்களாக கிரீடத்தை தந்து நம்மளை எல்லாருக்கும் முன்பாகவும் கௌரவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். லேவியராகமம் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 21:12. லேவியராகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாகவும் இருப்பானாக. அவனுடைய ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற கிரீடத்தை எனக்கு தரவில்லையே, எனக்கு சூட்டவில்லையே என்று சொல்லி நீ கவலைப்படாதீர்கள். டாக்டர் பட்டம் வாங்கும்போது கௌரவிக்கும்படி என்னிடத்திலே சில சகோதரர்கள் வந்திருந்தார்கள், சில அதிகாரிகள் வந்திருந்தார்கள். உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம், அதனால கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல கேட்டாங்க. ஐயா, எனக்கு இருக்கிற பட்டம் போதும், ஏற்கனவே ஆண்டவர், நமது ஆண்டவர் டாக்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னையும் ஒரு டாக்டராக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதனால எனக்கு டாக்டர் பட்டம் வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படியா கொடுப்பீங்கன்னு சொல்லு. அப்போ இப்படி ஒரு மேடை போட்டு நிறைய பேரை கூப்பிட்டு எல்லாரும் வருவாங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் தருவோம், உங்கள் தலைமையில் ஒரு என்ன செய்வோம், ஒரு பட்டம் மாதிரி ஒரு ஹெல்மெட், ஒரு தொப்பி, ஒரு கிரீடத்தை வச்சு உங்களை கௌரவிப்போம். உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் ரெவரண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிடலாம், டாக்டர் பட்டத்தை உங்களுக்கு தர்றோம். எனக்கு அது வேண்டாம், அந்த பட்டம் எனக்கு என்ன செய்யண்டா வேண்டாம், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செஞ்சுட்டேன், மெதுவாக அனுப்பி விட்டுட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் அழிஞ்சு போகும்னு சொல்கிறேன். இந்த பட்டங்கள் யாருக்கா டாக்டர் இருந்தால் சந்தோஷம். நம்ம டாக்டர் தம்பி டாக்டராக வருகிறான், அது ரொம்ப சந்தோஷம். டாக்டர் இருக்கிறது, நம்ம வாலிப தம்பிமார்கள் இன்ஜினியர் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் பெரிய அளவில் நான் கலெக்டருக்காக வந்து பிள்ளைலாம் வரணும்னு சொல்லி நான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. நல்ல படிப்பு வந்துச்சுன்னா கலெக்டர் அளவுக்கு கூடிய, கலெக்டரோடு நெருங்கி இது பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்களை ஆண்டவங்க தந்திருக்கிறேன். நீ நல்லா படிச்சிங்கன்னா போதும், பணம் எங்கேயாவது இருந்து வரும். கலெக்டருக்கு படிக்கணும் விரும்புகிறவங்களை சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க, பார்க்கலாம், சவுண்ட் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எதுக்கு கலெக்டர் படிக்கணும் ஆசையாக இருக்குது, நாங்கள் கூலி செய்துட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்கு சத்தம். பிரியமானவர்களே, ஆமாம், ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல போஸ்டிங்கில் இருக்க வேண்டும். இப்போ என்னன்னா, ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் அழிந்து போகிற கிரீடம், ஆனால் அழியாத கிரீடத்தை நான் உங்க மேல இன்னைக்கு வைக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுதான் பிரியமானவர்களே அபிஷேகங்கிற கிரீடம். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமும் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்தை நீ இழந்து போகக்கூடாது. அந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் அதை பற்றி கொண்டிருந்தது இந்த அபிஷேகம் தான். இப்போ நாங்கள் எழுப்பி விட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுத்திருந்தது. பிரியமானவர்களே, அபிஷேகம் பெற்றவர்கள் ஆண்டவருக்கு என்று ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். அபிஷேகம் ஒரு கிரீடமாக இருக்கிறது. பாருங்க, அந்த காரியங்களை நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சில காரியங்களை மட்டும் நான் வேகமாக சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இன்றும் இன்மையுமாய் நடந்தோம் என்பதை நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. யாருக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது? பிரியமானவர்களே, பரிசுத்தமாக வாழ்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த தைல அபிஷேகங்கிறது அந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்க சாட்சி சொல்லணும், நீங்க சாட்சி சொல்லணும். உங்களோட கணவரை குறித்து சாட்சி சொல்லணும், மனைவி குறித்து சாட்சி சொல்லணும், பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சாட்சியா ஜீவிக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிரீடத்தை தருகிறார். சாட்சி
வாழ்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வேக வேகமாக கோடிட்டு சொல்லி ஆண்டவருக்காக மகிமைக்காக இந்த காரியங்களை ஆகல ஏவப்பட்டு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு. வியாதிகள் வரலாம், பலவீனம் வருதே, வியாதி வருதே, தாங்க முடியலன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பார்த்தோம், தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு மந்திரவாதி இடத்துல நீங்க பேத்தீங்கன்னு சொல்லுங்களேன், உங்களுக்கு இருக்கிற கிரீடம் போயிடுச்சு. இவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, இன்னும் சரியா வரல, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படி பார்த்து பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிறதான கிரீடத்தை நீங்கள் இழந்து போக கூடாது. என்ன நோய் வந்தாலும், எந்த பேய் வந்தாலும், எந்த போராட்டம் வந்திருந்தாலும் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை தருவார் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டு சாட்சி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிரீடம் தருகிறார்? ஜீவ கிரீடத்தை தருகிறார். கிரீடங்கள் பிரியமானவர்களே சும்மா இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே தேடுகிற விசுவாசிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தலைமையில ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க கண் முன் தெரியல, ஆண்டவர் அந்த ரகசியம், அந்த ரகசியங்களை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 19ஆம் வசனம் 2:19 பாருங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாக இருக்கிறவர்கள் யார்? மகிழ்ச்சியின் கிரீடம் யார்? வாசிங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் எங்களுக்கு சந்தோஷமும் எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமாக இருக்கிறவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, எப்போ சபையில எப்பொழுது நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இது எதை குறிக்கிறது? ஆராதனை குறிக்கிறது. பிரியமானவர்களே, உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, ஆராதனைக்கு வருகிற ஆண்டோடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கிரீடத்தை வச்சிருக்கிறார்? மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சபைகளிலே நன்மைகள் தீமைகள் எதுவாக இருந்தாலும் முந்தி, பிரியமானவர்களே, முந்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த காரியங்களிலே பொறுப்படுத்து செயல்படுவர்களுக்கு ஆண்டவர் என்ன கிரீடத்தை வச்சிருக்கிறார்? மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைத்து. 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டு ஒரு தரம் மனதாயிருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன், சாத்தானோ உங்களை என்னை தடை பண்ணுகிறான். பவுல் விசுவாசிகளை சந்திக்க வருகிறார், ஊழியம் செய்ய வருகிறார். பவுலோடு இணைந்து ஊழியம் செய்ய சகோதரர்கள் சகோதரிகள் செயல்படுகிறார்கள். ஆனால் விசுவாசம் தடை பண்ணுகிறார். ஊழியத்திலே ஊழியம் செய்கிற ஆண்டுடைய பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் என்னோடு 9 மணிக்கு இரவு இந்த ஜப வீடுகளை அலங்கரிப்பு 9 மணிக்கு பிரியமானவர்களே இருந்தவங்க 6 மணி வரை என்னோடு தூக்கம் முடிச்சு செயல்பட்டு என்னோடு வேலை பார்த்துருக்கிறாங்க. 6 மணிக்கு பிறகு அந்த நின்று இடத்துல விழுந்துட்டாங்க, படுத்து தூங்கியாச்சு. நான் பார்த்தேன், குமாரபுரதம் படுத்து அப்படியே தூங்கிட்டார். கரண்ட் வேலை, திடீர்னு கரண்ட் நம்மளை பிடிச்சு போச்சுன்னா சத்தம் போடுறது கூட ஒரு ஆள் இல்லை. இனி நம்ம காலையில் பார்க்கலாம் சொல்லி லைன் கொடுக்கறத மட்டும் காலையில் பார்த்து நானே இது பண்ணிட்டேன். இதே போல பவுலை போல நான் ஒரு நாள் சொல்வேன், என்னோடு இரவெல்லாம் பகலெல்லாம் உழைத்த என்னுடைய சகோதரர்கள் இவர்களே சொல்லும் போது இவர்களுக்கு எல்லாம் கிரீடங்கள் கொடுக்கப்படும். அதுதான் மகிழ்ச்சியின் கிரீடம். அன்றைக்கு அந்த நாள் மகிழ்ச்சி நாள், சந்தோஷத்தின் நாள். இந்த கேரள சொன்ன உடனே சகோதரர்கள் இரவும் பகலுமாக வேலை செய்து புஷ்பரத்துக்கு கன்னியாகுமரிக்கு திருவனந்தபுரம் வேலைக்கு போனோம். அசோகம் பிரதர், நம்ம சிலத்துறை பிரதர், இவங்க எல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எழுப்பி போகணும். நான் விடுறது 1 மணிக்கு தான் விடுவேன். என்னைக்கு எப்படி வேலை பார்த்தாங்க அன்னைக்கு பிடிச்ச சளி பொறியமானவர்களே. இப்போ 4-5 நாளாக நான் படுற கஷ்டம். ஆனாலும் ஊழியங்கள் நடந்துட்டு தான் இருக்கிறது, சாப்பாடு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கிறது. நைட்டு தான் தெரியும், ஒன்றும் தெரியாது, பயங்கர என்னை தொந்தரவு பண்ணிட்டு. ஆனாலும் ஆண்டவருக்காக இரவும் பகலும்
கஷ்டப்பட்டு ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிற விசுவாசிகளுக்கும் பிளஸ் ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், சீக்கிரம் வருவார். அவர் வந்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி. கேலண்டருக்கு கொடுக்கறதுக்கு என்னடா பணம் எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பிரியமானவர்களே. என் தம்பி நார்வேல் போறேன்னு சொன்னாங்க, கேலண்டர் வாங்கணும் தம்பின்னு. பாஸ்டர் நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நீ வாங்கிட்டு வரது பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படி சொன்னேன். அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பணம் எப்படி அவங்க சேகரித்தாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. அந்த பணம் கையில் இல்லை, எப்படி அந்த பணத்தை சேகரித்து கேலண்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வாக்குத்தத்த கார்டு வந்து அடிக்கணும், அதுவும் போன ட்ரிப்பு நம்ம அருமையாக போட்டு, அது ரொம்ப எல்லார் வீட்லேயும் அது இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன செய்யறது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பேருக்கிழமை எங்கள் டீச்சர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இந்த போன ட்ரிப்பு விட இந்த ட்ரிப்பு வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அதுக்கு பணத்தை நான் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். பிரியமானவர்களே, அந்த பணங்கள் நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் ஜெபம் மட்டும் போதும். இந்த வாக்குத்தத்தத்துக்கு விசுவாசிகளுக்கு சும்மா கொடுக்கக்கூடாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அதுக்கு நான் ஜெபம் பண்ணி ஒரு சின்ன உங்களுக்கு வாக்குத்தத்தம், உங்களுக்கு ஒரு கிரீடம் வேணும்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறார். எதுக்கு தெரியுமா இதெல்லாம் இப்படி செய்கிறாங்க? அவங்க வேலை ஜோலியும் இல்லையா, இல்லை பணம் நிறையா இருக்குன்னு நினைக்கல. அவங்க பணம் எப்படி சேகரிக்காங்கன்னு தெரியுமா? பிரியமானவர்களே, எப்படி சகோதரிகள்லாம் சேகரிக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்குறதான வருமானத்தில், அவங்களுக்கு கொடுக்குறதான வீட்டு செலவில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வைத்து இந்த காரியங்கள்லாம் செஞ்சு, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பிரியமா ஆண்டவருக்காக நம்ம இப்படி செய்யும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கிரீடத்தை ஆண்டவர் சூட்டி மகிழ செய்கிறார். அந்த கிரீடத்தை நாம் இழந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்ய வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, என்ற எந்த காசுமே இல்லை, முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் ஜெபித்தால் போதும். பிரியமானவர்களே, அதுதான் எல்லா காரியத்தையும் காட்டிலும் விலை உயர்ந்த ஒரு காரியம். இந்த பாஸ்டர் எல்லார்ட்டையும் கொடுங்கன்னு சொல்கிறாரு, இது என்ன ஊழியம்? இந்த ஊழியக்காரர் ஒன்றுமே பேச மாட்டார். அவர் உங்களுக்கு தலையில் ஒன்றும் இருக்காது, முடிதான் இருக்கும். ஆனால் இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஆண்டவருடைய வருகையிலே வெறும் தலைமுடியோடு இருக்கக்கூடாது, உங்கள் தலையில கிரீடம் இருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, சவுண்ட் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆறு தலையில வெறும் முடிதான் இருக்குது பாஸ்டர்னு சொல்லிட்டு முக்காலம் போட்டுக்கிட்டு என்ன ஒன்றும் இல்லை பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, எதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும். அப்படி ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். ஒரு ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிற கிரீடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரம் வாசிப்பீங்களா? பிரியமானவர்களே, ஏராள காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4:3, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். ஒரு கை தட்டுங்களா, நல்லா உற்சாகமா கை தட்டுங்க பார்க்கலாம். வெற்றி பொன்வெண்ணங்கி தரித்து கொள்ளலாம், வெற்றி பொன்வெண்ணங்கி தரித்து கொள்ளலாம், சுத்த பொன்னால செய்த நீதியில் உலவெல்லாம், சுத்த பொன்னால செய்த நீதியில் உலவெல்லாம், என்ன சுகம் ஆகா என்ன சுகம், என்ற செயலின் சமூகம் பேரானந்தம், பரமானந்தம், சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம், அங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், அங்கு கிரீடம் தலையில் தரிக்கலாம், சுத்த பொன்னால செய்த நீதியில் உலவெல்லாம், சுத்த பொன்னால செய்த நீதியில் உலவெல்லாம், என்ன சுகம் ஆகா என்ன சுகம், என்ற செயலின் சமூகம் பேரானந்தம், பரமானந்தம், ஓட்ட சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம், பசிதாரும்
என்ன சுகம் என்ன ஆதா என்ன சுகம் என் ரட்சகனின் சமூகம் பேரானந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம் அதை பற்றி அனுபவித்தால் என்ன சுகம் சிலப்பம்பிரத வீட்டுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண போயிருந்தேன். இந்த டீ நாண்டி ஒரு சின்ன பாப்பா ஒன்று இருக்கு வந்திருக்கா 2-3 இந்த ஒரு மாலை மாதிரி 2-3 இது தூக்கிட்டு வந்துருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லை இங்கே மெடல் கொடுத்துருக்காங்க, எங்கள் ஸ்கூலில் மெடல் கொடுத்துருக்குறாங்க, கழுத்துலோடி போட்டு ஒரு தகர டப்பா போல இருக்கு, அது மெடலாம். நான் சொன்னேன் இது என்னம்மா தகர மாதிரி இப்படி போட்டு கொடுத்துருக்காங்க, என்னம்மா இதை போய் மெடல்னு சொல்றீங்களே. இந்த ஸ்கூல்ல வெற்றி பெற்று முதல் மாணவிக்கு மெடல் சொல்லி பிரியமானவர்களே, இந்த சின்ன பிள்ளைகளை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு தகரத்துல தொங்க விட்டுருக்கு, மாலை மாதிரி போட்டுட்டு வந்திருக்கு. இது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் அழிந்து போகும். ஒரு நாள் விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன். நம் அனைவருக்கும் தகர டப்பா இல்ல தங்க டப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். தங்கத்துல பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செல்வராஜ் பிரதர்கள் யோசிக்கிறாங்க, இப்படி தெரிஞ்சா என்னுடைய மனைவியை நான் அழைத்து வந்திருப்பேனே. அடுத்த ஆராதனைக்கு கண்டிப்பா என்னுடைய மனைவியை நிச்சயவேன் அழைத்து வந்தேன். நீங்க மனைவி ஆதாயம் செய்தால் பிரியமானவர்களே அதற்கேற்ற கிரீடங்கள் உண்டு. பிள்ளைகளை ஆதாயம் செய்தால் அதற்கேற்ற கிரீடங்கள் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவர்களுக்கு பிரியமானவர்களே என்ன கிரீடம் இருக்கிறது? நீதியின் கிரீடம் இருக்கிறது. கிரீடத்திலே நீதியை செய்தவர்கள், அநீதி அல்ல பிரியமானவர்களே, நீதி நியாயம். ஒருவேளை நாம் நீதியை செய்யும் போது, உண்மை செய்யும் போது, ஒருவேளை மனைவி மேல குற்றம் இருந்திருந்தாலும் அதை மன்னித்து மறந்து மனைவியாக நேசித்து அவங்களுக்கு நன்மை செய்யும் போது இது ஒரு நீதியாக இருக்கிறது, உங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படும். ஒருவேளை புருஷன் குற்றம் செய்தாலும் அதை மன்னித்து மறந்து புருஷனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்யும் போது அது தேவனுடைய சமூகத்திலே நீதியாக எண்ணப்படும். உங்களுக்கு நீதியின் கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அதை நீங்கள் யாரும் இழந்து போகக்கூடாதுபடி, புருஷன் தானே தப்பணிட்டானே அநீதியான காரியங்களிலே நீங்கள் இறங்கக்கூடாது. சகோதரன் தப்பு அநீதியான செயல்களை நாம் செய்யக்கூடாது. நீதி மேல் பச்சிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சொல்லுங்க திருப்தி அடைவார்கள். நிம்மதியாக நம்ம வாழலாம். உங்களுக்கு ஒரு நிம்மதி இருந்து வச்சுக்கொள்ளுங்களேன், நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு கிரீடம் ஆயத்தமாக இருக்கு. நிம்மதியாக வாழுங்கள். என்ன நிம்மதியே இல்லையே, சமாதானமே இல்லையே. பிரியமானவர்களே, விசுவாசத்தில் ஏதோ ஒரு பாலிட்டு இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் தான் விசுவாசத்தினால் வராது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை காட்டிலும் உரிய காரியங்கள். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாக இயேசு ஒரு நாள் வருவார், அதை எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். உண்மை பற்றி தானே ஐயா, இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா. பேச்செல்லாம் பேசுறே உண்மை பற்றி தானே ஐயா. உள்ளம் எதுதையா
கிரீடத்தை நீ பற்றி கொண்டிருக்க. உனக்குள்ளத, உனக்குள்ள கிருபை, உனக்குள்ள அபிஷேகம், உனக்குள்ள வரங்களை, உனக்குள்ள டேலண்ட நீ பயன்படுத்து. உனக்கு கிரீடத்தை ஆண்டவர் தந்து மகள் சிவாஸ் குடும்பத்தை ஆசிரியர் வைத்துவார். வாக்கு பண்ணி கிருபை கூட இருக்கட்டும். அடிமையோடு இணைந்து சிறு பெருமா கொடுத்து உதவி பல நீரை இயேசுவின் நாமத்தில் பிதாவே.